5 மீடியாவும் ஃபில் பண்ணி தான் அந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டரை நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர் இந்த மீடியா ஃபில் பண்ணும்போது நீங்கள் நேச்சுரலாக பார்த்துக்குங்க, நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய சாயிலில் என்ன டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் நடக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ரெசின்னு சொல்கிறோம். இந்த ரெசின் தான் அந்த சாஃப்ட்னருக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசின் மீடியா தான் வாட்டரில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தை அப்சர்வ் பண்ணிட்டு சோடியமை நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த சோடியம் ரிலீஸ் ஆகும்போது வாட்டரில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் அவாய்ட் ஆகி சாஃப்ட்னஸாக கன்வெர்ட் ஆகிடும். வணக்கம், நான் பிரேம்குமார், ஓசோன் டெக்னாலஜிஸ்லேருந்து. இப்போ நம்ம மதானந்தபுரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன வாட்டர் சாஃப்ட்னிங் மிஷின் இதுதான். நீங்கள் பார்க்க வந்திருக்க வாட்டர் சாஃப்ட்னர் இதுதான். இது கூட நாங்கள் ஒரு ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இது மாதிரி வாட்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் நிறைய கொடுக்குறோம். இப்போது இந்த வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹாட் வாட்டரை சாஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெசின் மீடியா இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். கூட இது ஒரு ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்த மாதிரி இந்த வெசல்குள்ளே என்ன ஆட் பண்ணியிருக்கேன், இந்த வெசல்குள்ளே என்ன ஃபில் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இந்த சால்ட் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிட்டேன். இது எப்படி ஒர்க் பண்ண போகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுடைய போர்வெல் இல்லைனா நம்மளுடைய டேப் வாட்டர், எனி கைண்ட் ஆஃப் வாட்டர் நம்மளுடைய போர்வெல் டேங்க்ல இருந்தோ இல்லைனா நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் சம்ப்ல இருந்தோ வரும்போது இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டரில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடுறோம். இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர் என்ன பண்ணுன்னா, வாட்டரில் இருக்கிற கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கும் தெரியாத இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடும். அப்படி ரிமூவ் பண்ணியிருக்க ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர்லேருந்து வாட்டர் நேராக வாட்டர் சாஃப்ட்னருக்கு வரும். ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டருங்கிறது நத்திங் பட் நம்ம கிரவுண்டில், நம்ம எர்த்தில், நம்ம மண்ணில் எப்படி வாட்டர் ஃபில்டர் ஆகுதோ அதே மெத்தடில் இந்த சாண்ட் ஃபில்டரை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் சாஃப்ட்னர். இந்த சாஃப்ட்னருக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். கேட்டைன் மீடியா. இந்த கேட்டைன் மீடியா என்ன பண்ணுன்னா, வாட்டரில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தை அப்சர்வ் பண்ணிடும். அப்படி கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது சோடியம் ரிலீஸ் பண்ணும்போது, சோடியம் ரிச் ஆகும்போது வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ஆகிடும். அப்படி சாஃப்ட் ஆகிற வாட்டரை நீங்கள் பேத்திங், கிளீனிங், வாஷிங், டிஷ் வாஷிங் இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிங்கிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்ஓ பிளான்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கேட்டைன் மீடியா எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டைன் மீடியா வில் ஒர்க் ஃபார் அட்லீஸ்ட் 3 years to 5 years. ஆனால் இது கண்டிப்பாக ரீஜென்ரேஷன் ஒரு ப்ராசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அப்படின்னா பேக் வாஷ் பண்ணுற மாதிரி, இல்லைனா மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீஜென்ரேஷனுங்கிறது இந்த கேட்டைன் மீடியாவுக்கு பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். அது எப்படி பண்ணணும்னா, நான் உங்களுக்கு காமிச்ச சால்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சால்ட்டை இந்த டேங்க்குள்ளே போட்டுட்டிங்கன்னா இந்த டேங்க்ல இருந்து இந்த பைப்பு வழியாக இந்த டேங்க்குள்ளே அந்த சால்ட் வாட்டர் போயிடும். அப்படி சால்ட் வாட்டர் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரீஜென்ரேட் ஆகிடும். இதுதான் ட்ரீட்டட் வாட்டர் லைன். இந்த ட்ரீட்டட் வாட்டர் லைன் இப்படியே நேராக ஓவர் டேங்க் போகிற லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஓவர் டேங்க் போகிற லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோ மீட்டர் எதுக்குன்னா, எத்தனை லிட்டருக்கு இவங்க ரீஜென்ரேட் பண்ணிக்கணும்னு இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது ஒரு யூனிட் 1000 லிட்டர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2809 யூனிட்ஸ் ஓடி இருக்கு. 2809 யூனிட்ஸ் இன்டூ 1000 லிட்டர் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 28 lakh லிட்டர் ஆஃப் வாட்டர் ட்ரீட்டட் வாட்டர் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்ஸ்க்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரீஜென்ரேஷன் டைமிங் இவங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்த ரீஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அப்சர்வ் ஆகி சோடியம் ரிலீஸ் ஆகும்போது வாட்டர் சாஃப்ட் ஆகிடும். உங்களுடைய டைல்ஸு, உங்களோட பாத் ஃபிட்டிங்ஸு, உங்களோட கீசர், உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்க எந்த ஃபிட்டிங்ஸ்லையுமே ஸ்கேலிங்கிறது அவாய்ட் ஆகிடும். ஸோ இந்த சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஓல்டு பில்டிங். நம்ம 3.5 years முன்னால் இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பில்டிங்கில் எந்த இடத்துலையுமே ஸ்கேலிங்கோ பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் சாஃப்ட்னர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஸ்கேல் ஃப்ரீ என்வரான்மெண்ட்டை இது கொடுத்துருக்கு.